விழுப்புரம் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இயக்குநர் களஞ்சியத்தை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். தஞ்சை பகுதியில் வாழ்ற விவசாய பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டில் பாதி மாவட்டம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பிதான் இருக்கு. ஏன் மாவட்டமே சிவகங்கை ராமநாதபுரம் நாங்களே காவிரி நதிநீரை நம்பிதான் குடிநீருக்கே காத்திருக்கோம். நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறியே. உனக்கு ஒரே ஒரு கவலை தானே, ஐயோ திருவள்ளுவர் தினம் தான் டாஸ்மார்க்கை மூடிடுவான்னு 3 நாளைக்கு முன்னாடி குவார்டர் வாங்கி வைக்கிறது தானே உனக்கு பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை இருக்கு? வேற என்ன? உனக்கு பிடிச்ச நடிகர் படம் முதல் காட்சி பார்க்கணும்னா விஷம் முடிச்சு சாகுற. நீ இருந்த செத்தே போகலாம். அதுக்கு அதான் ஓடுமே 1 மாசத்துக்கு மெதுவா பார்க்க வேண்டியதானே, முதல் நாள் பார்த்துடணும். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ அணுகிருக்கியா? ஏதாவது ஒரு பிரச்சனை, உன் மண்ணின் பிரச்சனையை யோசிச்சிருக்கியா? ஏதாவது ஒரு சிக்கலுக்கு தீர்வு வேணும்னு நினைச்சிருக்கியா? இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், இதையெல்லாம் உங்களுக்கு திணித்தது யார்? இந்த போராட்டங்களை கையளித்தது யார்? இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரங்கள். இதை எப்போது தடுப்பீர்கள்? எப்படி தடுப்பீர்கள்? அதற்கான ஆற்றல் இருக்கிறதா? இருக்கிறது, ஒவ்வொருத்தரிடம் இருக்கிறது. எதில் இருக்கிறது? ஒரு சுட்டு விரலில் இருக்கிறது. சுட்டு விரலில் இருக்கிறது. இப்போது சுட்டு விரல் வாக்கு சீட்டு வந்தால் நம் கைகளில் இருக்கிறது. இப்போது சுட்டு விரலில் ஒரே ஒரு அழுத்து. புரட்சி என்றால் என்ன? ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. நீ தாடி முடியுமா அசிங்கமா இருக்க, முடித்திருத்தகத்துக்குள்ள போற, அவன் உன்னை அழகு வெட்டி அப்படி அனுப்புறான். அந்த செயல் புரட்சி செய்தவன் புரட்சியால. நீ மூக்க பிடிச்சிட்டு குப்பையை கொட்டுற, அசிங்கத்தை போடுற, கழிவை அவன் மூழ்கி எடுத்து ஒருத்தன் சுத்தம் செய்யறான். அந்த செயல் ஆக சிறந்த புரட்சி செய்பவன் புரட்சியாளன். நீ வெறுங்காலோடு நடக்கிற, காலில் கல்லும் முள்ளும் குத்துது, சுடுது, என்ன செய்யறது தெரியல, செருப்பை தைத்து ஒருத்தன் தருகிறான். செருப்பை தைக்கிற செயல் புரட்சி செய்து தருபவன் புரட்சியாளன். நடக்க பாதையின்றி தவிக்கிற கடும் பாறைகளை உடைத்து நொறுக்கி நீ பயணிக்க பாதை செய்து தருகிறான் ஒருவன், செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன். பசியோடு இருக்கிறாய், உணவின்றி தவிக்கிறாய், உயிர் வாழ துடிக்கிறாய், உழுது விதைச்சு விளைய வச்சு வெம்பாடு விட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்து விளைய வச்சு உனக்கு பசிக்கு உணவளிக்கிற உழவர் குடிமகன் ஒவ்வொருவனும் இந்த நாட்டில் மகத்தான புரட்சியாளன் தான். அன்பு தம்பி தங்கைகளை, அப்படி பார்த்தால் நாள்தோறும் நாம் எவ்வளவு புரட்சியாளர்களை கடந்து செல்கிறோம். இங்கே பாருங்கள், வெயிலிலே எனக்கு ஒரு தேவை இருக்குது, இந்த தேர்தலில் வெல்லணும், என் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு. இந்த காவலர்களை பாருங்கள், எல்லா காலங்களிலும் வெயில்ல நிற்பாங்க. மழையா வெயில்ல நிக்கணும். ஒரு தலைவன் செத்தா நிக்கணும், அவன் பிறந்த நாள்னா நிக்கணும், அவன் கல்யாணம்னா நிக்கணும், அவன் வீட்டுக்கு காது ஊத்துனா நிக்கணும். எல்லாத்துக்கும் பாடுபடணும். நீ நல்லா ஆழ்ந்தவர். இந்திய நாட்டில் பாதுகாப்பு நீதி வழங்கக்கூட நீதி அரசர்களுக்கு கூட ஏப்ரல் மே கோர்ட் 2 மாசம் லீவு அப்படின்னு இருக்கு. ஆனா காவல்துறைக்கு விடுமுறை இருக்கா? இல்ல. அப்படி கொளுத்துகிற வெயிலிலும் கொட்டுகிற மழையிலும் பனியிலும் பேசக்கூடாது. நானே பேசுறேன், நான் விவசாயி, எனக்காக என் பிரதிநிதி பேசுவேன். நானே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து நானே பேசுறேன். கொண்டு வா. இது அடிப்படை அமைப்பு மாற்றம். ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டி போடக்கூடாது, ஒருத்தர் 2 தொகுதியில போட்டி போடக்கூடாது. நீ யார, உன்னை நம்பலையா மக்களை நம்பலையா சொல்லுவா. ஐயோ கேப்பல என்ன தம்பி, நீ இங்க 2 தொகுதியில போட்டி போடுற. ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்துகிட்டே எம்பிக்கு போடுற. ஏன் எம்பி போயிட்டு இருக்க? இங்க வா. குரங்கு கூட கொஞ்சமா தாவது, நீ வேகமா தாவணுங்களா? இங்க வா. எம்எல்ஏவா இருக்கல, இதுல இரு, வேற யாருக்கு இந்த வாய்ப்பு இல்ல. 2 நான் தான். கப்பல்ல ஒரு ஊர்ல போய் ஒருத்தன் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவை பொண்ணு. ஏன்னா சும்மா தானே, சும்மா கப்பல்ல பொண்ணு வருதுங்க, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவை பொண்ணு இல்ல காசுக்குங்க. அப்படின்னா எனக்கு வேணாம், நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரிய மனுஷன், வயசான வந்து அது மாதிரி சும்மானா எல்லாம். இது யாரு காசு இல்ல. இந்த பதவிக்கு தேர்தல் யாரு காசு நடந்துச்சு? இப்ப 1 லட்சம் கோடிக்கு குறைவில்லாம இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாடு செலவழிக்கும். 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி செலவழிச்சு நீ தலைவரை தேர்வு செய்ய போற? இல்லை, தரகரை தேர்வு செய்ய போற. அதான் நீ அம்பானிக்கு வேலை செய்யற, புரோக்கரை தேர்வு செய்ய போற. வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகள், சொந்த நாட்டு மக்கள் 2 பேருக்கு இடையில தரகு வேலை பார்க்கிற ஒருத்தரை வேலை செய்ய போற. தலைவரை தேர்வு செய்யல. நீ
ஏன் அமைப்பு பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் என்ற எக்கனாமிக் பாலிசியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் தலைவன் இருக்க முடியாது, தலைவர் தான் இருக்க முடியும். அப்ப என்ன செய்யணும்? தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு வரணும். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்திற்கு வரும்போதுதான் ஏழ்மை, வறுமை, பசி, வேலையின்மை எல்லாம் ஒழியும். அததான் உங்க பிள்ளைகள் செய்யணும்னு நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.